இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். இங்கே குறிப்பிடப்படும் நபர் யோவான் ஸ்நானகன். பாருங்க, ஒரு யோசுவா பிரகாசிப்பதற்கு ஒரு மோசே அவனுக்கு ஒரு நல்ல தலைவனாக, அவனை ஊழியத்திலே உருவாக்குகிற ஒரு நல்ல தேவ மனிதனாக இருந்தார். ஒரு எலிசா 2 மடங்கு ஆவியின் வரத்தோடு ஊழியம் செய்து தேசத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பினார் என்றால், அவருக்கு வழிநடத்த ஒரு எலியா இருந்தார். வல்லமையான ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டின தீர்க்கதரிசி, தேவனுக்கு முன்பாக நின்ற தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனோடு ஐக்கியப்பட்டு அவரோடு இணைந்து ஊழியம் செய்யும் கிருபை எலிசாவுக்கு கிடைச்சிருந்துச்சு. தீமோத்தேயுக்கு மாபெரும் அப்போஸ்தலன் பவுலோடு இணைந்து பணியாற்றும் ஒரு பாக்கியம். அவனால் ரட்சிப்புக்குள் நடத்தப்பட்டு, அவனால் ஊழியத்திலே பயிற்றுவிக்கப்பட்டு, எந்த இடத்துலனாலும் ஊழியம் செய்வேன், யாருக்கு மத்தியிலனாலும் ஊழியம் செய்வேன், என்ன பாடு வந்தாலும் அதை நான் சகிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ட்ரைனிங் எங்கள் பாஸ்டர் பவுல் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தைரியமாய் சொல்ல தீமோத்தேயுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த யோவான் ஸ்நானனுக்கு யாருங்க இருந்தா? அவனுக்கு தலைவராக யார் இருந்தா? அவனுக்கு மென்டராக யார் இருந்தா? அவனை வழி நடத்துகிற குருவா யார் இருந்தா? யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்ந்த அந்த காலம் இருண்ட காலம். அரசியல் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மார்க்கம் சம்பந்தப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, எங்கேயும் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாட்டம் இல்லை. தெய்வீக வெளிப்பாடுகள் கிடையாது. அவங்க அப்பாவுக்கு கிடைச்ச வெளிப்பாடு தான் ரொம்ப வருஷம், அதாவது 400 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் தன்னுடைய மௌனத்தை கலைத்து கொடுத்த வெளிப்பாடு. இவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் இவன் வனாந்திரத்தில் காட்டு மிருகங்களோட சஞ்சரித்து, ஒட்டக தோலால் ஆன உடையை உடுத்தி, வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் சாப்பிட்டு, மனம் திரும்புங்கள் என்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மிக வைராக்கியமாக யாருன்னு ஆள் முகதாட்சணியை பார்க்காம பிரசங்கித்தான். இவன் இருக்கிற வனாந்திரத்தை தேடி ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வந்தாங்கன்னு பைபிள் சொல்லு. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தான். ஆண்டவருக்கு என்று அந்த வழியை மிக நேர்த்தியாய் ஆயத்தம் செய்தான். தேவனுடைய பிள்ளைகளை நாமெல்லாம் இன்னைக்கு வாழ்ந்து வருகிற இந்த தலைமுறையில் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறோமா? நம்மளமாய் தேவன் வெளிப்படுகிறாரா? நமக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது. எவ்வளவு நல்ல முதிர்ந்த ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய ஆலோசனை சொல்வதற்கு எத்தனை தலைவர்கள், இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வதற்கு எத்தனை வழிமுறைகள். நாம் இது சரியா அது சரியா என்று புரிந்து கொள்ள குழம்ப வேண்டிய அவசியமே இல்லாதபடி எத்தனை முறைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இத்தனை இருந்து நம்ம பிரகாசிக்காம இருந்தா யோசிச்சு பாருங்க. யாருமே இல்லாம இருந்து இந்த யோவான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருந்தானே, இன்னைக்கு அவ்வளோ வாய்ப்பு இருந்து அட்லீஸ்ட் நம்முடைய குடும்பத்திற்காவது வெளிச்சம் வீச வேண்டாமா? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தெருவுக்காவது நம்ம வெளிச்சமாக இருக்க வேண்டாமா? நம்முடைய சொந்த சமுதாயத்திற்காவது நம்ம விளக்காக இருக்க வேண்டாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் இப்படிதான் எதிர்பார்க்கிறார். நம்ம பிரகாசிக்கணும், அவருக்காக பிரகாசிக்கணும். அப்போ நம்மை வழிநடத்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு தடத்தை பதிக்கணும், ஒரு லெகசியை நம்ம விட்டுட்டு போகணும். பின்வரும் தலைமுறைகளுக்கு நம்முடைய அடிச்சுவடுகள் கர்த்தருக்கு நேராக அவர்கள் நடந்து வருவதற்கு பிரயோஜனமானதாக இருக்கணும். ஏதோ வாழ்க்கை வாழ்கிறேன், ஏதோ இருக்கிறேன், ஏதோ ஆண்டவர் பேரில் அவரை நம்பிட்டு இருக்கிறேன், அதுக்கப்புறம் காலம் முடிஞ்சுன்னா பரலோகத்துக்கு போகணும் இல்லைங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தடம் பதிச்சுட்டு போகணும். கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஒரு வழியை நம்ம ஆயத்தம் பண்ணிட்டு போகணும். நமக்கு பின்வரும் தலைமுறைகள் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கணும். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வளர்ச்சிக்கேற்ற ஆவிக்குரிய சூழ்நிலைகளை பயன்படுத்தி, ஆவிக்குரிய தலைவர்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை நடைமுறைப்படுத்தி தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமான வெளிச்சமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவரே, தலைமுறைகளுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும், வெளிச்சம் வீசுகிறவர்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.